நமஸ்தே சப்கோ. இன்றைக்கி பார்க்க போகிறது, நான் ஏன் பேசக்கூடாது, நான் ஏன் சொல்லக்கூடாது, நான் ஏன் போகக்கூடாது, நான் ஏன் வரக்கூடாது, நான் ஏன் சாப்பிடக்கூடாது, என்னை நம்புங்க, நம்ப முடியாது போ, உன் மீது நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை தவிர இன்னும் நிறைய வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பேன். ஸோ நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கற்றுக் கொடுக்குறது பேசிக் ஹிந்தியோட அப்படியே விட்டுற மாட்டேன். கடகடன்னு பேசணும், கனெக்டிங் வேர்ட்லாம் போட்டு கி சே இந்த மாதிரிலாம் எங்கே சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் அதிகமாக மேக்ஸிமம் அதை தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா பேசிக் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது, என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆளே கிடையாது. ஸோ அதையும் தாண்டி பேசிக் ஹிந்தியும் தாண்டி நல்லா கடகடன் பேசணும், அட்வான்ஸ் லெவலில் பேசணும், என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் என்னுடைய சப்ஸ்கிரைபரும் எல்லாரும் நல்லா பதில் சொல்லணும், நல்லா பேசணும், எந்த பிழையும் இல்லாமல் கடகடகடன் பேசணும் ஹிந்திக்காரவங்கள மாதிரி. அதனால தான் அந்த சேனலவே ஆரம்பித்தேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், என்னுடைய வீடியோவே பார்த்தாலும் கூட உங்களால் பேச முடியாது. அதை நீங்கள் எழுத்துக்களை பார்க்காம நீங்களாக தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை தான் நான் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு, என்னுடைய ஸ்டூடெண்ட் பர்சனல் கோச்சிங்க்கு வராங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது. பார்க்காம பேசுங்க, பிழையாக இருந்தாலும் பேசுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுடைய பிழையை கண்டுபிடிக்கிறதுனா என்னோடய வேலை. உச்சரிப்பு தப்பாக இருந்துச்சுன்னா நான் கண்டுபிடிச்சி இது இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ யூடியூப் சேனல் வேறு, கிளாஸ் வேறு. யூடியூப் சேனலில் நான் தான் பேசுவேன், கிளாஸ் டைமில் நீங்கள் பேசுவீங்க, நான் கவனிப்பேன். தப்பாக இருந்தால் சொல்லிக் கொடுப்பேன், நீங்கள் திரும்பவும் ரிப்பீட் பண்ணணும். இதுதான் வித்தியாசம். சரி, நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோவமாக சொல்லுவோம்ல, நான் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு, அதுக்கு ஹிந்தியில் மே கியூ பாத் ந கரும் அப்படின்னு சொல்லணும். இது ஆண் பெண் இருவருக்கும் சமம். மே பாத் கியூ ந கரும் இப்படியும் சொல்லலாம். மே கியூ பாத் ந கரும், மே பாத் கியூ ந கரும், ரெண்டு விதமாக சொல்லலாம். ஆண் பெண் இருவருக்கும் சமம். நான் ஏன் பேசக்கூடாதுன்றதை பார்த்துட்டோம். நான் ஏன் பேச முடியாது அப்படின்னா, மே கியூ பாத் நஹி கர் சக்தா பையன் சொல்கிறது, மே கியூ பாத் நஹி கர் சக்தி இது ஃபீமேல் பொண்ணு சொல்கிறது. நான் ஏன் பேச முடியாது. இப்போது ரெண்டு பேர் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க கோவத்தில், இதை நான் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்லாம் கேட்பாங்கல்ல, அந்த இடத்துல எப்படி பேசணுன்னா, இசே மே கியூ ந போலும், இஸ்கோ மே கியூ ந போலும், இஸ்கோ மே கியூ ந பத்தாவும். மூணுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். ஆண் பெண் இருவரும் ஒரே மாதிரி தான் சொல்லணும். போலும் அப்படின்ற இடத்துல ஹிந்தியில் மேலே புள்ளி வச்சுருக்கிறதுனால தான் இங்கிலீஷில் என் வருது. என் அப்படிங்கிறது சைலண்ட். போலும் அப்படின்றதுலேயே அந்த இங் அப்படின்றத சேர்ந்து சொல்லணும், உச்சரிப்பு பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். இசே அப்படிங்கிறது கிதாபி பாஷா, இஸ்கோன்றது பேச்சு வழக்கு, இசேன்றது பேச்சு வழக்குலையும் சொல்லுவாங்க. ஸோ இது மூணும் சேர்ந்தது ஒரே அர்த்தம் தான். இது மூணில் ஏதாவது ஒன்று சொன்னாலும் புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்களும் இதை மாதிரி பேசலாம், சொல்லலாம். நான் அங்கே ஏன் போகக்கூடாது அப்படின்னா, மே வஹா கியூ ந ஜாவும், மே உதர் கியூ ந ஜாவும். வஹா உதர் ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான், அங்கே அப்படின்னு அர்த்தம். என்னை போலவே ஸ்பீடாக ஹிந்திக்காரவங்கள மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்போக்கன் கிளாஸ் மூலியமாக உங்களுக்கு ஹிந்தி சரளமாக பேசுகிறத கற்றுக் கொடுப்பேன். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான், வீடியோவில் நான் தான் பேசுகிறேன், கிளாஸில் உங்களை பேச வைப்பேன், நீங்கள் பேசுவீங்க, அதுதான் வித்தியாசம். நான் இங்கே ஏன் வரக்கூடாது அப்படின்னா, மே யஹா கியூ ந ஆவும் அப்படின்னு அர்த்தம். ஆண் பெண் இருவருக்குமே ஒரே வார்த்தை தான். மே இதர் கியூ ந ஆவும் இது பேச்சு வழக்கு, ரெண்டுமே பேசுவாங்க. ஆனால் பேச்சு வழக்கில் அதிகமாக இதர் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. உதர்னா அங்கே, இதர்னா இங்கே, யஹானா இங்கே, வஹானா அங்கே. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் சொல்கிறோம், நீ இனிப்பு சாப்பிடக்கூடாது பாப்பா, நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்போ அந்த பாப்பா பாப்பாவோ பையனோ சொல்கிறாங்க, நான் இனிப்பு ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு ஹிந்தியில் மே மீட்டா கியூ ந காவும், மே மிட்டாய் கியூ ந காவும். மீட்டா கியூ ந காவுனாலும் மிட்டாய் கியூ ந காவும் அப்படின்னாலும் சேம் அர்த்தம் தான். நான் இனிப்பு ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். என்னை நம்புங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, என்னை நம்புங்க, என் மீது நம்பிக்கை வைங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல, ரெண்டுத்துக்குமே லைட்டாக தான் வித்தியாசம்.
என்னை நம்புங்க அப்படின்னா மேரா யக்கீன் கரோ, மேரா பரோசா கரோ, மேரா விஸ்வாஸ் கரோ. சரிங்களா? இது மூணுமே நம்பிக்கை தான். விஸ்வாஸ், யக்கீன், பரோசா மூணுமே பேச்சு வழக்கில் இருக்குது. பரோசா அப்படிங்கிற வார்த்தையை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. என் மீது நம்பிக்கை வைங்க அப்படின்னா முஜ் பர் பரோசா கரோ, முஜ் பர் விஸ்வாஸ் கரோ, முஜ் பர் யக்கீன் கரோ. முஜ் பர் அப்படின்னா என் மீது அப்படின்னு அர்த்தம். உன் மீது நம்பிக்கை இல்லை, உன்னை நம்ப மாட்டேன். இது எப்படி சொல்கிறது? துஜ் பர் பரோசா நஹி ஹே இப்படின்னு சொல்லலாம். பேச்சு வழக்கில் தேரே ஊப்பர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தேரே ஊப்பர் பரோசா நையே அப்படின்னு சொல்லுவாங்க. துஜ் பர் அப்படின்றதும் தேரே ஊப்பர் அப்படிங்கிறதும் உன் மீது அப்படின்னு தான் அர்த்தம். பரோசா நையே, விஸ்வாஸ் நையே, யக்கீன் நையே, இதில் எது வேணாலும் சொல்லலாம். பரோசான்றது தான் அதிகமாக சொல்லுவாங்க. அப்புறம் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னா தேரா பரோசா நஹி கருங்கா, தேரா பரோசா நஹி கருங்கி, உன்னை நம்ப மாட்டேன். உன் மீது நம்பிக்கை உள்ளது. இந்த கேள்விக்கான ஆன்சர் ஹிந்தியில் என்னவா இருக்கும், ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹிந்தி கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நல்ல வீடியோ இருக்குது, யூஸ்ஃபுல்லான வீடியோ, அதை பாருங்கள். இப்போ என் ஸ்டூடெண்ட் கிளாஸ் டைமில் எவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு போங்க. चाय है और ग्लास प्लास्टिक कप में मिलेगा, वो चाय है सर. प्लास्टिक कप वाली 20 रुपए, मटका चाय 30 रुपए. आपको कौन सी चाहिए? मटका चाहिए. मटका चाहिए. 25 रुपए के नहीं आएगा मैम? 25 रुपए का सर? नहीं 25 रुपए का नहीं मिलता. आप कौन से जमाने में हो? 25 रुपए का जमाना गया, अब 30 रुपए है. आप बोला ना प्लास्टिक कप का चाय या 20 रुपए, मटका चाय का 30 रुपए है ना? मुझे मैं क्या बोला? मैं बताती हूँ क्यों ऐसा करके. प्लास्टिक कप में आप चाय पियेंगे, छोटा कप है, साइज भी छोटा. ओके. और क्या है ना, आप प्लास्टिक कप को पी के डस्टबिन में डाल सकते हो, लेकिन मटका का ग्लास का जो चाय है पी के हमको धोना पड़ता है. ठीक है? और इसमें थोड़ी मेहनत भी ज्यादा है. ओके ओके ओके. मुझे 1 गिलास मटका का चाय को इलायच भी डालो. इलायच भी सर, मटका चाय में मसाला रहता है, मसाला चाय रहता है. इलायची, अदरक, लौंग और आँख में नहीं दिखना चाहिए, आँख में नहीं दिखना चाहिए, स्वाद में चाहिए. आँख में नहीं दिखना चाहिए, स्वाद में चाहिए.